சாய் பக்தர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கோபம். மனிதனாக பிறந்த ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் கோபப்படுவது என்பது தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வதற்கு சமமான ஒரு விஷயம். உங்கள் வாழ்க்கையில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம் கோபப்படும் போது எதிரிகள் நம்மை பார்க்கும்போது நாம் பலவீனமானவர்களாக அவர்கள் கண்ணுக்கு தெரியும். இதுவே எதிரிகள் உங்களை பலவீனப்படுத்தும் போது, உங்களை கோபப்படுத்தும் போது சற்று நிதானமாக அந்த நேரத்தை நீங்கள் கடந்து விட்டீர்கள் என்றால், எதிரிகள் எதற்காக கோபப்படுகிறார்கள், எப்படி கோபப்படுகிறார்கள், கோபப்படும்போது அவர்களுடைய மனநிலைகள் எப்படி மாறுகிறது என்ற ஒரு தன்மையை உங்களால் உணர முடியும். அதே போல சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம், உங்களை சுற்றி உள்ளவர்கள் கோபப்படுத்துவார்கள், நிம்மதியை கெடுப்பார்கள். அந்த இடத்தில் நீங்கள் உடனடியாக அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு உங்களுடைய கோபத்தையும் உங்கள் தரப்பு நியாயத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று எந்த விதமான அவசியமும் கிடையாது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய யாருக்குமே நீங்கள் உங்களுடைய நியாயங்களையும் உங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் அந்த நேரத்தில் கோபத்தை வெளிப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. அந்த இடத்தில் பொறுமை காட்பது மிக மிக அவசியம். ஏன்னா அந்த சம்பவத்தை ஆண்டவனால் விதிக்கப்பட்டு நடக்கப்படுகிறது. அதற்கான பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் சிறிது காலம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அப்போது பொறுமையாக காத்திருக்கும் போது, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நம்மளை கோபப்படுத்தினவங்க, நம்மளை அசிங்கப்படுத்தினவங்க, நம்மளை அவமானப்படுத்தவங்களுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடிய நேரம் நமக்கு வரும் வரை நம்ம பொறுமையாக காத்துட்ருக்கணும். அன்னைக்கு நம்ம பதில் சொல்லும்போது அவங்களால திருப்பி ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கோபத்திற்கான ஒரு சிறு கதையை நாம் பார்க்கலாம். பழைய வீடியோக்குள்ளே ஒரு 1000 வீடியோக்கு மேலே போட்டிருக்கலாம். நிறைய டைம் நான் இந்த தத்துவத்தை, இந்த கதையை நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் லாங் டைம் நான் இப்போது உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு பாம்பு, அந்த பாம்பு சமையல் கட்டுக்குள்ளே புகுந்துட்டு மேலே ஏறிடுது. அப்போது பண்டம் பாத்திரங்கள்லாம் கமுத்து வச்சுருக்கீங்க, மேலே ஏறிடுது. மேலே ஏறி அப்படியே பாம்பு ஊர்ந்து போகும்போது ஒரு பொருள் கூர்மையாக இருக்குது. அந்த பொருள் அந்த பாம்பினுடைய தோலை கிழிக்குது. உடனே அந்த பாம்பு அது என்ன ஏதுன்னெல்லாம் பார்க்கல. அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா, அது ஏன் அப்படி கிழிச்சுது, எதுவுமே யோசிக்கலை. ஏன் உடம்பை காயப்படுத்துருச்சு அப்படின்னு அந்த பாம்பு உடனே அந்த கூர்மையான பொருளை கடிக்குது. கடித்த உடனே ரத்தம் அந்த வாயிலிருந்து வலிய ஆரம்பிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த பாம்புக்கு கோபங்கள் அதிகமாகிடுது. எவ்வளோ தைரியம் இருக்கும், என்னையே நீ ரிட்டன் தாக்குறியா அப்படின்னு அந்த பாம்பை நினச்சிக்கிட்டு அந்த கூர்மையான பொருளை சுற்றி பின்னி இருக்க ஆரம்பிக்குது. அப்போது அந்த பாம்பு உடல் துண்டிக்கப்படுகிறது. அந்த கூர்மையான பொருள் ஒரு கத்தி. இந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி, நம்ம யோசிக்காமல் செய்யக்கூடிய முட்டாள்தனமான சில காரியங்கள், சில கோபங்கள் நமக்கு அது அப்படியே திரும்பி ரிவெஞ்சாக நமக்கு வந்து சேரும். யோசிச்சு பாருங்கள், நம்ம கோபப்படுறது கூட அந்த இடத்துல நமக்கு ஒர்த்தாக இருந்தால் நம்ம கோபப்படலாம். அந்த இடத்துல நமக்கு ஒரு பயனாக இருந்தால் நம்ம கோபப்படலாம். அந்த இடத்துல நமக்கு ஒரு வேல்யூ
இருக்குது அப்படின்னா நம்ம கோவப்படலாம். வேல்யூவே இல்லாத ஒரு இடத்துல நம்ம கோவப்படுவது என்பது உண்மையிலேயே பயனற்ற ஒரு விஷயம். இதுதான் இந்த ஸ்டோரி. அப்போது சாயின் பிள்ளை யோசிச்சு பாருங்கள். உங்களை சுற்றி கோவப்படுத்துவார்கள். உடனே நான் எந்த தப்பும் செய்யலை, நான் நல்லது தான் செய்கிறேன், என்னை யாரும் புரிஞ்சிக்கல, எல்லாரும் என்னை கோவப்படுத்துகிறாங்க, நான் திருப்பி பேசினா தான் அவங்களுக்கு புரியும், நான் ஒன்று சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும், நான் எதிர்த்து போராடினா தான் புரியும் அப்படின்னு நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு மனநிலை இருந்தால் தூக்கி போட்டுருங்க. புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒரு காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். உங்களிடம் பிரச்சனை பண்ண வேண்டும் என்று நினைத்து வரக்கூடிய எவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நினைத்து பார்க்காமல் உங்களை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசக்கூடியவர்களாக மட்டுமே அந்த இடத்தில் இருப்பார்கள். அவங்கக்கிட்ட போயிட்டு நான் பேசினா தான் அவனுக்கு புரியும் அப்படி நீங்கள் பேசினீங்கன்னா புரியாது. சில இடங்களில் பேசுவது சிறப்பு, சில இடங்களில் பேசாமல் இருப்பது சிறப்பு. சில இடங்களில் நம் கண்முன்னேயே நம்மை பற்றி தவறாக பேசினால் கூட நீ தாண்டா செஞ்ச, ஏமா நீ தாம்மா செஞ்ச அப்படின்னு அடித்து சொன்னால் கூட அர்த்தமற்ற பேச்சுக்களுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போவது என்பது நமக்கு அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளியாக அது அமையும். அந்த விஷயம் நமக்கு அப்போது தெரியாது. ஒரு மாதமோ ஒரு வாரமோ அல்லது ஒரு வருடங்களோ அந்த விஷயத்தை நம்ம கடந்து போகும்போது நம்ம கடந்து போனதால் தான் நமக்கு இந்த விஷயம் நமக்கு நடந்தது ஆண்டவனால் என்பதை புரிந்து கொள்வதற்கே நமக்கு சில நாட்கள் எடுக்கும். ஏன்னா ஆண்டவன் போட்ட கணக்கு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஸோ சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த 8 நிமிஷம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கோபம். ஸோ கோபப்படாமல் இருப்பது என்பது சிறப்பு. கோபம் மட்டுமே ஒரு மனிதனை சிந்திக்க விடாமல் செய்யும். கோபம் மட்டுமே ஒரு மனிதனை சந்தோஷத்தை இழக்க வைக்கும். கோபம் மட்டுமே ஒரு மனிதனை சந்தோஷத்தை அனுபவிக்க விடாமலும் செய்யும். கோபம் மட்டுமே ஒரு மனிதனை மனிதனாக வாழ விடாமல் செய்யும். ஆக கோபத்தை தூக்கி எறிந்துவிட்டு கோபங்கள் வரும் சமயத்தில் சற்று நிதானத்தை கடைப்பிடித்தால் நிச்சயமாக சாயின் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை கடந்து செல்ல முடியும். கண்டிப்பாக சாயப்பா உங்களோடு இருந்து வழி நடத்துவார். எல்லாம் வல்ல சாயப்பாவை உங்களோடு சேர்ந்து நானும் வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் சாய்ராம்.